இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் எலிமினேட்டர் ஜிடி வர்சஸ் மும்பையோட மேட்சோட டீம் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாஸ் வின்னிங் ப்ரெடிக்ஷன், மேட்ச் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது, பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமா, யாருக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று உள்ள மேட்ச் டீட்டெயில் பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு புரியலை, நான் தமிழில் பேசுகிறது நிறைய பேர்த்துக்கு வேறு லாங்குவேஜ் புரியலை அப்படின்னா அதில் நான் உங்களுக்கு இமேஜிலே கொடுத்துருப்பேன் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ இவங்கள வச்சு நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும். அடுத்து ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ப்ரைவேட் டீம் வேணுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக உங்களுக்கு நான் டீம் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கியோட கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நடந்த கிரவுண்டு ட்ராக் மட்டும் மாற அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்றுள்ள மேட்ச் எல்லாத்துக்குமே தெரியும், பயங்கரமாக நடந்தது. இந்த மேட்சும் அதே மாதிரி தான், லோ ஸ்கோரிங், ஒரு 180+ எதிர்பார்க்கலாம். 200+ அடித்தா அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க டீமுக்கு. டாஸ் வின் பண்ணுறது ஜிடி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது மும்பைக்கு 51%, ஜிடிக்கு 49% இருக்குது. கணக்குப்படி பார்த்தா 50-50 தான் வரும். பட் ஆனால் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மாறி வந்திருக்கு. ஓகே, நம்ம ப்ரீமியம் அண்ட் ப்ரைவேட்டாக டீம் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா இல்லைனா ஃபேஸ்புக், டெலிகிராம் எதுலனாலும் வந்து மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஜிடியில் ஒரு பெரிய இழப்பு என்னென்னா, ஜாஸ் பட்லர் வந்து இங்கிலாந்து போயிட்டார். அவர் இந்த மேட்ச் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இல்லாமல் அவருக்கு பதில் யார் வருவா பார்த்தா கே மெண்டிஸ் ஸ்ரீலங்கா பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இன்னொரு ஸ்ரீலங்கா கேப்டன் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவங்க எந்த பிளேஸில் வேணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. 1 டவுனாக கே மெண்டிஸ் வந்து நல்லா பண்ணுவார். 5th 6th வேணும்னு நினச்சா தனுஷ்ரங்கான்னு நினைக்கிறேன், அவர் உள்ளே இருக்கார். ஸோ அவரும் நல்லா பண்ணுவார். அதுபோக பெஞ்சில் கிளென் பிலிப்ஸும் இருக்கார். ஸோ டீமில் நல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரை உள்ளே விளையாட வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. இந்த கிரவுண்ட் வேறு ஸ்பின்னிங் ட்ராக், வாஷிங்டன் இன்னைக்கு விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா இருக்குது ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஜிடியோட பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்க்கலாம். மும்பையிலையும் அது மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ரிக்கில்டன் விளையாடலை, அவருக்கு பதில் ஜானி பேஸ்டோ நேம் வந்திருக்கு. அதே மாதிரி வில் ஜாக் விளையாடலை, அவருக்கு பதில் யார் விளையாட போகிறா அப்படிங்கிறது தெரில. அஸ்லங்கா கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அவங்க கண்டிப்பாக வேறு ஏதாவது பிளேயர் தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் இது வேணும் அப்படின்னு. முஜிப் ரகுமான், ட்ராஃப்லி அப்படின்னு நிறைய பேர் வெளியிருக்காங்க. ஸோ அவங்க யார் பிளேயிங் 11 நம்ம லைனப் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னையோட ஜிடியோட குட் பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்த்திங்கன்னா மெண்டிஸ் உள்ளே வந்தால் அவருக்கு நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து நின்று ஆடக்கூடிய அவர் வந்து ஸ்ரீலங்காலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒன் டேயாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், பாலுக்கு நின்று ஆடுவார். ஸோ கொஞ்சம் அதிரடியாக போக மாட்டார். நான் இது வந்து பஞ்சாப் பண்ண தப்பே ஸ்லோவாக இன்னிங்ஸை கொண்டு போயிருக்கணும். 180 ரன் 170 ரன் டார்கெட் வச்சு போயிருந்தால் அழகாக நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க வேகமாக அடிக்க பார்த்து எல்லாருமே அவுட் ஆனாங்க. இவங்க 3 பேர் டாப் 3, சாய் சுதர்சன், கில், மெண்டிஸ், இவங்க 3 பேருமே நின்று ஆடக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ இவங்க 3 பேர்த்துக்குமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இவங்க நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. பாலுக்கு அடிப்பாங்க. பவுலிங்கில் பார்க்கும்போது சிராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செகண்டு பவுல் பண்ணார்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் போடும்போது சிராஜ் வந்து பார்த்து ஆடிடுவாங்க. பிரதீப் கிருஷ்ணா விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. கராட் க்ளோஸையும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சாய் சுதர்சன், வாஷிங்டன் உள்ளே வந்து அவரும் சிறப்பாக பண்ணுவார். அது மாதிரி ரஷீத் கான் ஓவரை வந்து பார்த்து ஆட பார்ப்பாங்க. அடிக்க போனாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் விடும். அவரே ரொட்டேஷன் பிளேயராக வச்சுக்கோங்க. அது மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் மட்டும் 2 பேருமே நின்று ஆட மாட்டாங்க. ஜானி பேஸ்டோவாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஷாட்டுக்கு போக தான் போவாங்க. ஸோ அதனால் வேகமாக ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் ரொட்டேஷனாக வச்சுக்கோங்க. அது மாதிரி சூரியகுமார்,
திலக் வர்மாவுக்கு இந்த மேட்சஸ் நல்லா சூட்டபுளாக இருக்கும். கொஞ்சம் மேலே வந்தார்னா நல்லா விளையாடுவார். ஹர்திக் பாண்டியா அதுக்கடுத்து மிச்சல் சாக்னர் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் போல்டுனாலும் போங்க, இல்லைனா கரண் சர்மா இவங்களும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. பும்ரா, தீபக் சகர் நியூ பாலில் ஸ்விங் இருக்கிறதுனால ஸோ இவங்களும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ரொட்டேஷன் பிளேயர் நான் தான் கொடுத்துருக்கேன். ஜானி பேஸ்டோ, ரோஹித் சர்மா. ஹர்திக் பாண்டியா ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இவங்க 2 இடத்துல ஒருத்தர்னால எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க ஜிடியில் பொறுத்த வரைக்கும் சிராஜ், ரஷீத் கான், ஷாருக் கான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம். போல்டு வந்து நியூ பாலில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா பதில் போல்டு போனாலும் போங்க. நம்ம ஜிஎல் ப்ரைவேட்டாக கொடுக்குறதுல கண்டிப்பாக நம்ம ரொட்டேஷன் பண்ணி டீம் கொடுத்துருப்போம். விருப்பம் இருக்கவங்க அதை மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் கில், அடுத்து கே மெண்டிஸ் அவரும் ஒரு சாய்ஸில் வச்சுக்கோங்க. இவங்க 3 இடத்துல 2 பேர் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்குடி பார்க்கும்போது சூரியகுமார், திலக் வர்மா இவங்க 2 பேர் சாய்ஸில் திலக் வர்மா வச்சுக்கோங்க, அவரும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்பின்னர் பார்க்கும்போது மிச்சல் சாக்னர், ஏன்னா அவர் வந்து நல்லா ஸ்பிங்கர்லேயே பால் இது பண்ணுவார். ஸோ அவர் வந்து இந்த கிரவுண்டில் ஏரில் போடும்போது விக்கெட் உள்ள சான்ஸ் இல்லை. அதே மாதிரி சாய் கிஷோரும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. பும்ரா 2 விக்கெட், பும்ரா, தீபக் சகர், போல்டு இவங்க 3 இதில் 3 பேர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பும்ரா இதில் நல்லா டாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா கே மெண்டிஸ் விக்கெட் கீப்பராகவும், சாய் சுதர்சன் கேப்டன், கில் எடுத்திருக்கேன். வைஸ் கேப்டன் சூரியகுமார் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவருக்கு பதில் திலக் வர்மா கொடுத்தாலும் பெஸ்ட்டு, ஏன்னா திலக் வர்மா யாருமே போக மாட்டாங்க. நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு போனால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஸோ அதனால் திலக் வர்மா ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து ஆல்ரவுண்டர் வந்து நான் ஹர்திக் பாண்டியா வேண்டாம், அதுக்கு பதில் தீபக் சகர் எடுத்திருக்கேன். பும்ரா, மிச்சல் சாக்னர், அடுத்து பிரதீப் கிருஷ்ணா, சாய் கிஷோர், ரோட்ஸிக்கு பதில் நீங்கள் சிராஜ் போனாலும் உங்களோட விருப்பம், இல்லைனா ரஷீத் கான்னாலும் உங்களோட விருப்பம். இது என்னோடய ஒரு நார்மல் டெமோ டீம். இதுலேருந்து இன்னும் சின்ன சேஞ்சஸ் பண்ணி டீம் அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன், அதில் இன்னும் டெவலப் பண்ணி போடுவேன். அதே டீம்னாலும் நேற்று நம்மளுக்கு நல்லா பண்ணியிருந்தது, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுதேன். ஓகே, நேற்றுள்ள மேட்ச் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ சின்ன மிஸ்டேக்கால் நம்மளுக்கு இதாச்சு. மிச்சப்படி நல்ல பாயிண்ட்ஸு டீம் வந்து ஓரளவு 800 பாயிண்ட்ஸ் கிட்டே தாண்டிட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இந்த இதில் டீமில் மட்டும் ஜாஸ் ஹேசல்வுட் கேப்டன் கரெக்டாக கொடுத்துட்டோம். வைஸ் கேப்டன் சால்ட்டு கொடுத்துருந்தா இன்னும் டாப்பாக இருந்திருக்கும். அந்த டீம் வந்து 700 பாயிண்ட்ஸு கிட்டே வந்திருந்தது, செம்மையான வின்னு. நீங்கள் உள்ளே வந்தனாலும் செக் பண்ணி பாருங்கள், மிச்ச பிளேயர்ஸ் மட்டும் அதில் இல்லை. அதே மாதிரி இந்த டீம் செகண்ட் இருக்க டீம் வந்து இந்த செகண்ட் சால்ட்டு கேப்டன், வைஸ் கேப்டன் ஸ்டோனிஸ் செம்ம பாயிண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 800 பாயிண்ட் கிட்டே வந்திருந்தது. ஜிஎல்ஏ நல்ல பிளேஸ், மினி ஜிஎல் எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ஜாஸ் ஹேசல்வுட் இல்லை, ஆனால் ஸோ இவர் சர்மா இருந்தார், செம்மையாக பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தார், மேட்சை டேன் பண்ணி விட்டார். அதே மாதிரி ஸ்டோனிஸ் வைஸ் கேப்டனால் ஒரு டீசெண்டான பாயிண்ட் வந்தது. இன்னொரு டீம் பார்க்கும்போது இது வந்து நம்ம ஸ்டார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த இதில் இந்த டீமை பொறுத்த வரைக்குமே ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ நான் இதான் கிளிக் ஆகிரும்னு நினச்சேன், பஞ்சாப் வந்து டாப் இது பண்ணிடுவாங்கன்னு, பட் ஆனால் பண்ணலை. ஸோ செகண்ட் டீமான சால்ட் கேப்டன், விராட் கோலி வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன். இந்த டாப் இதில் இருக்க பேட்ஸ்மேன் 4மே கொஞ்சம் நேற்று வந்து சொதப்பிட்டாங்க. அகர்வால் அதில் எடுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். இன்னொரு டீமில் நம்ம ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ குணால் பாண்டியாவுக்கு பதில் கொஞ்சம் மாறி போயிருந்தால் போதும். கீழே உள்ள 4 பேருமே டாப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் நல்ல பாயிண்ட்ஸு, மினி ஜிஎல் எல்லாமே ஃபஸ்ட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், குரூப்பில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.